ஸோ இப்போ வந்து பசங்களோட வாட்டர் பாட்டில்லாம் நம்ம எப்படியோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எடுப்போம். அந்த டைமில் வந்து அந்த வாட்டர் பாட்டில்லேருந்து பேட் ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன பட்டை வந்து போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து நம்ம வீட்டில் ஆரஞ்ச், லெமன் தோல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு நல்லா க்ளீனாக இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழிஞ்சு எடுத்தாலும் இதுலேருந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரவே வராது. இது நம்ம வாட்டர் பாட்டிலுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க், ஏன்னா மெயினாக வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து டீ, காஃபி இதெல்லாம் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லையும் ரிமூவ் பண்ணிடும். அதே சமயத்தில் உங்கள் வாட்டர் பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா